தொண்ணூறுகளில் அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. 96 நாங்கள் 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படித்த போது எங்களுக்கு பேராசிரியராக எங்கள் ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் கல்லூரிக்கு வருகிறார்கள். எங்களுக்கெல்லாம் வேடந்தாங்களாக விளங்கியது அம்மா அப்பா இல்லம். ஐயாவோடு நாங்கள் கழித்த அந்த காலத்தில் கடிகாரமே பார்க்க மாட்டோம். ஒரு சில நாட்களில் காலண்டரையும் பார்க்க மாட்டோம். நள்ளிரவு கடந்தெல்லாம் ஐயா அவர்கள் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அம்மா அவர்கள் எல்லோரும் பணியாற்றிய இடத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். நாங்கள் அவருடைய இல்லத்தில் எங்களை எந்த அளவுக்கு அந்த தாயுள்ளத்தோடு உபசரித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியாக ஒவ்வொரு மணி நேரம் கழிந்த போதும் ஏதோ ஒரு உணவை எங்களுக்கு நாங்கள் மேலே லைப்ரரியில் எங்களுடைய படிப்பை தொடர்வோமே ஆனால் நாங்கள் உணவு கொடுத்து கொண்டு எங்களை உபசரித்திருக்கிறார்கள். அந்த தாய்மை உள்ளத்திற்காக உங்களுடைய பலத்த கருணை எங்களுக்காக நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் ஒரு விசில் அடிச்சு வந்தார் சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் அதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. எல்லோரும் சென்னையில் இருந்து அவர்கள் வந்தார்கள் என்று குறிப்பிட்டார்கள். எந்த சென்னையில் இருந்து ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் வருகிறார்களோ அந்த சென்னைக்கு எங்களை எல்லாம் அனுப்பி அங்கு மாநில கல்லூரியாக இருந்தாலும் சரி, பொது கல்லூரியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ கல்லூரியாக இருந்தாலும் சரி, பச்சையப்பன் கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஐயாவுடைய மாணவர்கள் கட்டாயம் அங்கு படித்திருப்பார்கள் என்பதை இந்த மேடையில் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இங்கிருந்து எங்களை எல்லாம் அங்கு அனுப்பி இன்றைக்கு நாங்கள் எல்லாம் முனைவர் பட்டத்தோடு கல்லூரியில் பணியாற்றுகின்றோம் என்றால் அதற்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தவர் எங்களுடைய நெடுஞ்செழியன் ஐயா. அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள் அம்மா அவர்கள். ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய எம்பில் பட்ட ஆய்வேடு நான் முடிக்கிறதுக்கு ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு கல்லூரியில் வேலை வாய்ப்பு கிடைச்சது. அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவாளராக 2002 நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது என்னுடைய அந்த எம்பில் ஆய்வேடு நாங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு மாநில கல்லூரியுடைய பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் எனக்கு நெறியாளராக இருந்தார். அவரும் அங்கிருந்து பணி மாறுதலில் சென்னை பல்கலைக்கழகத்துடைய நாட்டில் படித்திட்ட அலுவலராக அங்கு படித்து சென்று விட்டார். என்னுடைய ஆய்வேட்டை யார் திருத்தி தருவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தபோது இருந்த பல பேராசிரியர்களும் முன்னே வந்த போதும் நான் தான் திருத்தி தருவேன் என்று எங்கள் நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் முன்வந்து என்னுடைய ஆய்வேட்டை திருத்தி தந்தார்கள். அது மட்டும் இல்லை, இரவு 11 மணி 12 மணி ஆனாலும் அவருடைய வீட்டில் உட்கார்ந்துருப்பேன். அவர் போய் காப்பியை போட்டுட்டு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே அளவிற்கு தான் எப்படி எனக்கு தாய்மானவராக என்னுடைய ஒரு அம்மா வருத்தப்பட ஒரு முறை கூட போட்டு தந்ததில்லை. அம்மாவுக்கு எங்களுக்கு செஞ்சுருக்கிறது. அந்த வகையில் தாயுள்ளத்தோடு ஐயா அவர்கள் எங்களை வழிநடத்தி இருக்கிறார்கள். அதே அளவுக்கு அம்மா அவர்களும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த அம்மா அப்பா இல்லம் என்பது எங்களுக்கெல்லாம் இன்னொரு தாய் வீடு. எப்பெல்லாம் எனக்கு வீட்டில் உணவு கிடைக்கவில்லையோ அப்பெல்லாம் நாங்கள் அம்மா அப்பா இல்லத்திற்கு சென்று விடுவோம். சாப்பிடணுன்றதுக்காகவே போவோம், அது ஒரு விஷயம். அந்த எங்களுக்கு எல்லா நேரத்திலும் எங்களுக்கு உணவு கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சகோதரி குறிப்பிட்டது போல ஒரு இல்லம் ஒன்று அமைப்போம் என்றால் அதில் கட்டாயம் நூலகம் இருக்க வேண்டும். அது மாணவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அவருடைய இல்லத்திலேயே மிகப்பெரிய நூலகத்தை அமைத்து அங்கே போனீங்கன்னா இளங்கலை வகுப்பு மாணவர்களிடத்திலிருந்து பல்வேறு முனைவப்பட்ட ஆய்வுக்கான நூலகத்தில் கூட இல்லாத நூல்கள் எல்லாம் அந்த நூலகத்தில் இடம்பெற்றிருக்கிறேன் என்பதை தெரிவித்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வழிநடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட எங்களுக்கு மொழி பாடத்திலோ அல்லது இலக்கண இலக்கியத்திலோ ஐயம் ஏற்படுமையானால் ஐயாவிடத்தில் அணுகி இதற்கு எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். நேற்றைக்கு கூட ஒரு மிகப்பெரிய சிந்துவெளி நாகரிகம் குறித்த ஒரு பெரிய கருத்தரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் நடந்தது. அப்பொழுது கூட எனக்கு ஏற்பட்ட ஐயத்தை ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் காலையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணேன், நான் பேசுகிறேன்னு ஐயா அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் எங்கள் ஐயா அவர்கள். அம்மா அவர்களும் எங்களுக்கு மிகப்பெரிய தாயுள்ளத்தோடு இருந்து ஐயாவுடைய பணிகளை எல்லாம் எங்களுக்காக வழங்கி
இல்லத்தில் நேரத்தை செலவிடுவதை விட எங்களோடு அதிக நேரம் ஐயா அவர்கள் செலவிட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று தெரிவித்திருந்தது. இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் இன்றைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம்.